ஷோல்டர் உங்களோட ஷோல்டர் பாயிண்ட்ல நிக்காம ஃப்ரண்ட்ல இறங்கி வருதா? ஃப்ரண்ட் ஷோல்டர் ஃபாலை எப்படி அவாய்ட் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாமா? ஷோல்டர் ஃபால்னா சைட்ல மட்டும் தான் வரணும் அப்படின்னு இல்ல. இந்த ஷோல்டர் கரெக்டா நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட்ல நிக்காம ஃப்ரண்ட்லயும் இறங்கி வரலாம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்டா நிக்காம கீழே இறங்குது அப்படின்னாலே உங்களோட அந்த ஃப்ரண்ட் ஹைட் தான் நீங்க செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நமக்கு வந்து பஸ்ட் பாயிண்டோட ஹைட்டும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டும் அதிகமா தேவைப்படுது அப்படின்றது அர்த்தம். இதை நீங்க சரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து 90% இந்த ஷோல்டர் ஃபால் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து நார்மலா எவ்வளவு வைப்போமோ அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்க கீழே இறக்கி வைக்கலாம். அப்படி வைக்கும் போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து ஒரு 12.5 வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு பத்தல, ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து இறங்குது அப்படின்னா ஒரு 1 இன்ச் வந்து கீழே இறக்கி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணி அடுத்த பிளவுஸ்ல இருந்து நீங்க கட்டிங் வந்து பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து என்ன மிஸ்டேக் வந்து சரியாகுதா, ஷோல்டர் ஃபால் சரியாகுதான்னு. இந்த மாதிரி பண்றப்போ இந்த டாட்டோட ஹைட் வந்து இங்க வரைக்கும் வரும். இந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க வரைக்கும் மாறும். சரியா? டாட்டோட அலவன்ஸ் எல்லாமே வந்து இப்படி மாறும். இந்த இடத்துல தான் இப்படி ஷேப் எடுக்கணும். இப்படி நம்ம ஃப்ரண்டோட லென்த் வந்து சேஞ்ச் பண்ணி இந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து கீழே ஒரு 1 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்றப்போ நமக்கு ஃப்ரண்டோட ஹைட்டும் அதிகமாக கிடைக்கும். இந்த ஷோல்டர் ஃபாலும் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மார்க் பண்றப்போ இந்த சைடு பாயிண்ட் வந்து நீங்க இங்கே தான் ஜாயின் பண்ணி விடணும். நம்ம சாதாரணமா இங்க மேல பட்டன் பட்டிக்கு எப்படி வந்து ஏத்தி வைப்போமோ அதே மாதிரி தான் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டையும் டாட்டோட ஹைட்டையும் தான் கீழே இறக்கணுமே தவிர இந்த சைடு பட்டன் பட்டியோட ஹைட்டையும் இந்த சைடு பார்ட்டோட ஹைட்டையும் நம்ம கீழே இறக்கக்கூடாது. இங்க நீங்க ஹைட் இறக்குனதுனால இதையும் நீங்க கீழே இறக்கி சேஞ்ச் பண்ணி கட் பண்றீங்கன்னா என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஹூக் அண்ட் சைடு கிராஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.